சொல்றடி, என்ன செஞ்சுட்டு இருக்க? அப்படியா, சரி சரி சரி. ஏன் என்னாச்சு? என்ன உன் வீட்டுக்காரருக்கு சம்பளம் இல்லையா? வீட்டில் ஒரே கஷ்டமா? ஏன் என்னாச்சு? 2 பேருக்கு ஒரே சண்டையா? ஏன்டி? இன்னுதான் ரொம்ப ரொமான்டிக் கப்பலாச்சு, எப்படி சண்டைலாம் போட்டீங்க? அப்படியா? சே 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 எங்க வீட்டிலலாம் அப்படிலாம் கிடையாதுப்பா. அவர் தான் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் என் கையில தான் கொடுத்துருவாரு. பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துருவாரு. ஆமா, எங்களுக்கு கடன் அந்த மாதிரிலாம் இல்லை 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 எதுவுமே இல்லை. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஓகேவா? சரி, அதெல்லாம் இல்லை. நீ தான் இப்போ மதியம் கூட எனக்கு பிரியாணி தான் வாங்கி சாப்பிடும். இப்போ நைட்டுக்கு வேறு ஏதாவது வாங்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? அப்படியா? சரி, ஃபீல் பண்ணாத. ஃபஸ்ட்டு நீ உன்னோட வேலையை பாரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஃபீல் பண்ணாதடி. எப்படி அடுத்த மாதம் நம்மளை போடுவாங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி சரி, பாய் 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 பாய். என்ன பண்ண? நம்ம வீட்லேயும் கஷ்டம் தான். நம்ம வீட்டில் என்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருக்காங்க, 10ஆம் தேதி தான் 15ஆம் தேதியும். இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாதுல்ல. சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் குசி ஆயிடுவாங்கல்ல. அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வெளியே தெரியும் போது நல்லா தெரியும். அந்த இடத்துல நல்லா வாழ்றாப்புல அப்படின்னு நினைக்க வைக்கணும். நம்ம கஷ்டத்தை நம்மளே வெளியே சொல்லி அசிங்கப்படக்கூடாது. ஓகேவா? என்ன மாதிரி எத்தனை பேருக்கு பார்க்காம எடுத்து வைங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.